உப்பு சத்தியாகிரகம் நடந்தப்போ இன்னையில இருந்து வெள்ளக்காரனுக்கு சவரம் பண்றது இல்லைன்னு சபதம் எடுத்தோம். குருவிக்கு ஏற்ற ராமேஸ்வரம் என்பது. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம் இப்போ பார்க்க இருக்கிற திரைப்படம் வந்து இது நம்ம ஆளு பாக்கியராஜ் நடித்த திரைப்படம். கரெக்டானே, ஒன்றும் தப்பு இருக்கிறதா? இந்த திரைப்படத்தில் பாக்கியராஜ் கூட சோபனா, சோமயாஜுலு மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. அர்த்தமும் அனர்த்தமும் சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். பாக்கியராஜுக்கு அப்பா அம்மாவா குமரிமுத்துவும் மனோரமாவும் நடிச்சிருக்கிறாங்க. கேட்ட ராமேஸ்வரம் என்ற மாதிரி. இந்த படத்துக்கு இசையமைத்தது வந்து இளையராஜா. பாட்டும் ஒரு பாட்டு பாடிக்கிறாரு. வா கோபால், சுவாமி நீங்க வந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு ஜாதியை மையமாக வச்சு எடுக்கப்பட்டிருக்குது. இந்த வந்து ஜாதி வந்து இல்லை, இதில் வந்து மக்கள் அனைவரும் சமம்ங்கிறத பாக்கியராஜ் சொல்லியிருப்பார். உள்ள குப்பை கூட இருக்கும், சுத்தம் பண்ண வர சொல்லியிருப்பா. இந்த படம் முழுக்க முழுக்க கொடிவேரி அணையில் எடுக்கப்பட்டது. கோபிச்செட்டிப்பாளையம் எதுவும் கோபாலம் தான் சுத்தம். கோபிச்செட்டிப்பாளையத்திலேருந்து சத்தி போகிற வழியில் கொடிவேரி அணைன்னு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கட்டினானே, நீங்கள் போய் பெருக்குங்க. அந்த அணையில் தான் இந்த படம் எடுக்கப்பட்டது. இந்த போர்ஷன் முழுக்காவுமே இங்கே தான் எடுக்கப்பட்டது. தோப்பனாருக்கு என்ன உத்தியோகம்? இப்போ நாம் அந்த அணையில் தான் இருக்கிறோம். இந்த படத்தில் எடுக்கப்பட்ட காட்சிகளை இதோடு சேர்த்து ஒப்பிட்டு காமிச்சிருக்கிறோம். உப்பு சத்தியாகிரகம் நடந்தப்போ இந்த படத்துக்கு டைரக்டருமே கே பாக்கியராஜ் தான். டைரக்ஷன் மேற்பார்வை. இந்த படத்துக்கு டைரக்டர் வந்து பாலகுமார். பாக்கியராஜ் வந்து மேற்பார்வையிட்டு இந்த படத்தை எடுத்துக்கிறாங்க. பாக்கியராஜ் வந்து இந்த படத்தில் வந்துட்டு ஒரு பாட்டு பாடிக்கிறாரு, பச்சை மலை சாமி ஒன்று உச்சி மலை ஏறுதுன்னு. இதில் வந்து பாக்கியராஜ் ஐயர் வேடமிட்டு நடிச்சிருப்பார். கடைசியில் அது தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த படம் எப்படி உருவாகுதுங்கிறது தான் இந்த படத்தோட கதை. பாருங்கள், இந்த கொடிவேரி அணையும் படத்தில் இருக்கிறது ஒரே மாதிரியே இருக்குங்க. இந்த படத்தில் இருக்கிற அந்த ஸ்ரீமடம் வந்து கரெக்டாக இந்த இடத்துல தான் கட்டியிருக்கிறாங்க. பாருங்கள், இதுதான் கொடிவேரி அணை. இந்த இடத்துல நாங்கள் போனதை பாருங்கள். பொம்மை நாட்டுக்கு உதவி பண்ணுறவங்க மனிதாபிமானத்தை பாராட்டு வர்றது. நாங்கள் கொடிவேரி அணைக்கு போய் அங்கே ஒரு நாள் சுற்றுலாவை, இன்ப சுற்றுலாவை முடிச்சிருக்கிறோம். அந்த சுற்றுலாவையும் பாருங்கள். பாப்பா அங்கே கூப்பிட்றாங்க. அப்படி இந்த அந்த நீல கலர் வீடு தெரியுது பாரு, அதான் சின்ன தம்பி படத்தில் வீடு. ஜூஜு ஜூஜு இங்கே பாரு. சரி நடங்க நடங்க. ஜூஜு ஏன்